welcome to the next session. Okay, இன்னைக்கு நாம வந்து introduce பண்ண போற ஒரு இம்பார்ட்டன்ட்டான கோர்ஸ் and it is called Thalapathi Pro as usual. நாம இந்த மாதிரி சூப்பர் டூப்பரான பேர் தான் கோர்ஸுக்கு எல்லாத்துக்கும் வச்சிருக்கோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க ஏன் மேம் இதெல்லாம் பேர் வைக்கிறீங்க அப்படின்னு. பட் எஸ், you all know about Thalapathi course which is online. Okay, but இந்த வருஷம் starting this year we have come up with an offline course which is our Thalapathi Pro. Okay, Thalapathi Pro வந்து all the students who are moving from 11th to 12th. Okay, அதாவது இப்போ currently நீங்க கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க ஸ்கூல்ல. Okay, so for class 12 students, அதாவது இந்த ஒரு வருஷம் இருக்கு உங்களுக்கு போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்கும் அடுத்த வருஷம் நீட் ஜேஇலாம் எழுத போறவங்களுக்கும், அதாவது 2026ல நீட் ஜேஇ போன்ற எக்ஸாம்ஸ் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தான் இந்த தலபதி ப்ரோ. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த கோர்ஸ் லான்ச் பண்ணலாம் தான் வந்தேன். இந்த கோர்ஸ் உங்களுக்கு என்னதான் கிடைக்கும், என்ன இருக்கு மேம், என்னதான் நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஸோ அதுக்கான ஆன்சர்ஸோட தான் நான் வந்திருக்கேன். மொத்தமா ஐ திங்க் பேக்ரவுண்டோட அப்படியே மர்ஜ் ஆயிட்டேன் நான் with the color of my dress. But yes, okay, Thalapathi Pro for class 12 weekdaysல. ஓகே, வீக்கெண்ட்ஸ் இருக்காது பிகாஸ் நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து வீக்கெண்ட்ஸ்ல கிளாஸஸ் இருக்கும், சாட்டர்டேவும் கிளாஸ் இருக்கும், சண்டே ஒரு நாள் மட்டும்தான் கிடைக்கும். சண்டே நீங்க வந்து ஒரு நாள் படிச்சு அடுத்த ஒரு 4 நாள் நீங்க ஸ்கூல் போய் அடுத்த ஒரு நாள் வரும்போது இந்த நாள் படிச்சது எல்லாமே மறந்து போயிடும். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு கேப் முடிச்சு அடுத்த சண்டே வருவீங்க, இதை மறந்துடுவீங்க. ஓகே, அடுத்து ஒரு வாரம் கழிச்சு அடுத்து வருவீங்க. ஸோ நிறைய கேப் இருக்கு ஆக்சுவலி. So when we were planning actually weekend batch வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் ஒரு ஹியூமன்லி இம்பாசிபிளான ஒரு வேலையா இருந்துச்சு பிகாஸ் அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, வீக் டேஸ் எல்லாமே நீங்க ஸ்கூல் போயும் திரும்ப வந்து தென் வாரத்துல ஒரே ஒரு நாள் தான் உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்குது. அன்னைக்கும் நீங்க கிளாஸ் வந்து இந்த மாதிரி ஒரு 6 to 8 hours நீங்க அட்டென்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு யூ வில் பிகம் வெரி டயர்ட். அதுக்கு பதிலா ஆல்ரெடி நீங்க வீக் டேஸ்ல ஒர்க் பண்றீங்க, அதோட சேர்த்து ஒரு டெய்லி ஒரு 3 hours எக்ஸ்ட்ரா நீங்க ஒர்க் பண்றதா போட்டீங்கன்னா அந்த சாட்டர்டே சண்டே வச்சு கொஞ்சம் நிம்மதியா உட்காரலாமே அப்படின்னு யோசிச்சுதான் we have our Thalapathi Pro. Okay, so class timings are from 5:30 p.m. to 8:30 p.m. Like I said, okay, we will talk to you about all that we have planned. Okay, என்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது இந்த கோர்ஸ்ல, எப்படி டைம் டேபிள் நாங்க பிளான் பண்ணியிருக்கோம், எப்ப கிளாஸ் ஆரம்பிக்குது, அதுக்கு டைம் ஜாஸ்தியாலாம் இல்ல. கிளாஸ் ஆரம்பிக்கிறது வந்து மே 12th அன்னைக்கு. ஓகே, அதை நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். மே 12th அன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்குது. ஸோ டக்குன்னு கால் பண்ணி இப்பவே மேம் இருங்க மேம் நாங்க ஃபோன் பண்ணி வரோம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அட்மிஷன் எடுக்கிறோம், டக்குன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கான நம்பர் நாங்க போடுறேன் 8129 000 700. ஓகே, டக்குன்னு இந்த நம்பர்ல கால் பண்ணிட்டு மே 12th Thalapathi Pro பேட்சஸ்ல நீங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. But yes, coming back to our topic, okay, what are the benefits you guys are getting? First thing, immediate clarification of concepts. கண்டிப்பா நீங்க வந்து 11th ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்களோ இல்லையோ, ஓகே, அது லேட்டர் ஆன் will be difficult only because 11th போர்ஷன் வந்து 50% இருக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல. ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணலாம். பட் அட்லீஸ்ட் இப்போ 11th போர்ஷன் எல்லாமே பேக்லாகா கிடக்கு, மேம் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 12th இருக்கு. ஓகே, இப்போ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற கன்ஃபியூஷன், மேம் நான் இனிமேல் தான் நீட் ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணேன், 12th இந்த ஒரு வருஷம் தான் இருக்கு, நான் 12th போர்ஷனும் படிக்கணும், 11th ஃபுல்லா பேக்லாகா இருக்கு, என்ன பண்றது அப்படி இருக்கீங்கல்ல. ஓகே, வாட் வி வில் டூ இஸ் 12th போர்ஷன் உங்க ஸ்கூல்லாம் போற அதே ஸ்பீட்ல பேஸ்ல நம்ம போவோம், சீக்கிரம் முடிச்சிடலாம் 12th போர்ஷன். உங்க போர்டு எக்ஸாம்ஸ்க்கான விஷயங்கள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு 12th போர்ஷன்ல இருந்தே நம்ம போகலாம். அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பட் ஆஃப்டர் தட் we will make sure that உங்களுக்கு 11th போர்ஷனோட ஃபுல் ரிவிஷன் நாங்க கொடுப்போம். அதாவது நீட் ஜேஇ எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி 11th and 12th ரிவிஷன் நாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க போர்டு எக்ஸாம் எழுதலாம். அதுக்கப்புறம் திருப்பி ரிவிஷன் போட்டு தாராளமா கான்ஃபிடென்ட்டா நீங்க போய் நீட் எக்ஸாம் எழுதலாம். ஓகே, திஸ் டைம் டாக்கிங் அபௌட் நீட் ஜேஇக்கும் அதே மாதிரி தான். ஓகே, 11th போர்ஷனையும் நம்ம டைம் எங்க கேப் கிடைக்குதோ அந்த டைம்ல நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் அட்லீஸ்ட்
50% ஆச்சு கிளியரா இருக்கணும்ல. ஸோ கான்செப்ட்ஸ் வந்து கிளியரா நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் டைம்ல. பியூர் லேர்னிங் அண்ட் மோட்டிவேஷன். அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை மாதிரி தான் இருப்பாங்க. ஓகே, அட்லீஸ்ட் ஃபீல் அப்பா நான் மட்டும் இல்லையே, ஓகே என் கூட கஷ்டப்படுறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க, they're all there. ஸோ அந்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். தென் கான்ஃபிடன்ஸ் பில்டிங். we are not talking about only concepts. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ரொம்ப தேவையான விஷயம் வந்து கான்ஃபிடென்ஸ் அண்ட் மென்டல் ஹெல்த். ஓகே, கிளியரா ஃபோக்கஸ் பண்றதுக்காக ஸ்ட்ராங்கா இருக்கணும் மைண்ட், ஹெல்தியா இருக்கணும் மைண்ட், எந்த நெகட்டிவ் தாட்ஸுமே இல்லாம பாசிட்டிவ் திங்கிங்கா எடுத்துட்டு வரணும். ஸோ அதுக்கான விஷயங்களை நம்ம வந்து எடுத்துட்டு வரலாம். ஓகே, பிகாஸ் ஆட்டோமேட்டிக்லி கிளாரிட்டி வந்து கான்செப்ட்ஸ்ல கிளாரிட்டி இருந்தா ஆட்டோமேட்டிக்லி கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ எஸ், கான்ஃபிடன்ஸ் பில்டிங் ஆல்சோ வி வில் டூ. தென் ஏர்லி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. மற்றவங்க எல்லாருமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிராஷ் கோர்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய என்கிட்ட பேரண்ட்ஸும் சொன்னாங்க, உங்களை பத்தி கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தோம்னா நாங்க 12th வந்திருப்போம், 11th வந்திருப்போம். நான் சொன்னேன் இல்ல எங்களுக்கு கோர்ஸ் இல்லதான், நீங்க நினைச்சீங்கனாலும் உங்களுக்கு கோர்ஸ் இருந்திருக்காது போன வருஷம், இனிமேல் தான் நாங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னப்போ they were like very happy. பிகாஸ் கிராஷ் கோர்ஸ்ல அவங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அப்படின்னா ஒரு 1 year 2 years ஸ்பெண்ட் பண்ணும்போது அவ்வளோ அமௌண்ட், ஓகே, the amount of help and support you will get is huge. The amount of confidence you will build is huge. ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கு, 1 year இருக்குங்கிற ஒரு பெனிஃபிட் இருக்கு, அதை விட்டுறாதீங்க. With strong conceptual clarity, yes. Practice with application-based questions. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல அப்ளிகேஷன் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் தான் நிறைய இருக்கும். கான்செப்ட் நீங்க படிச்சிருப்பீங்க, புரிஞ்சிருப்பீங்க, அந்த கான்செப்ட் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஒரு கொஸ்டின் வரும்போது எப்படி அப்ரோச் பண்றது, அந்த மாதிரி ட்ரைனிங் நம்ம கொடுப்போம். ஓகே, ப்ராக்டிஸ் செஷன்ஸ் அண்ட் டைம் டெஸ்ட் teach students how to tackle lengthy and tricky papers within the time limits. ஓகே, ரொம்ப டைம் கம்மியாகவும் நிறைய கொஸ்டின்ஸ் அதில் இருந்து எந்த கொஸ்டினை வந்து ஒமிட் பண்றது, எந்த கொஸ்டினுக்கு டைம் கொடுத்து பண்றது, எந்த கொஸ்டினுக்கு வந்து டக்குன்னு ஆன்சர் பண்றது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். This is called as strategy. Okay, this is called as strategy. நீங்க எல்லாம் கேம்ஸ்ல எல்லாம் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருப்பீங்க. ஒரு குரூப் கூட நீங்க வாருக்கு போறீங்கன்னா எங்கெங்க பிளேஸ்டா இருக்கணும், எங்க எந்த டைம்ல அட்டாக் பண்ணணும், எப்படி அட்டாக் பண்ணா அவங்க எல்லாரையும் எடுக்கலாம், அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருப்பீங்கல்ல, அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு தேவை. ஓகே, யூ ஷுட் நோ which question to attempt. எல்லா கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே கிடைக்காதுதான் மோஸ்ட்லி. ஓகே, டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ்ல இருந்தும் நீங்க செலக்ட் பண்ணணும். ஓகே, இந்த டிஃபிகல்ட் கொஸ்டின் என்னால யோசிச்சா ஆன்சர் வரும், இது யோசிச்சா எனக்கு சுத்தமா ஆன்சர் வராது, ஏன்னா இந்த கான்செப்ட் நான் படிக்கவே இல்லை, அதை விட்டுறணும். ஓகே, கஷ்டமே இல்லாம விட்டுறணும். ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் அண்ட் ப்ராக்டிஸ் வந்து we'll be able to give you. Right? Then weekly or monthly test will track your progress. சோம்பேறித்தனமா படிக்கல மேம், இன்னும் படிக்கல, சீரியஸாவே இல்லை அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வீக்லி அந்த ரிமைண்டர் கொடுத்துட்டே தான் இருக்கும். பாருப்பா, இந்த வாரம் நீங்க படிக்கவே இல்லை, கொஞ்சம் வந்து லாக் ஆயிட்டு இருக்க, ப்ளீஸ் மேக் ஷூர் யூ ஆர் அப் டு த மார்க். சிமுலேட்ஸ் போர்ட் எக்ஸாம் ப்ரெஷர் அண்ட் இம்ப்ரூவ்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட். கண்டிப்பா உங்களுக்கு போர்ட் எக்ஸாம் ப்ரெஷர் இருக்கும். அட் டைம்ஸ் யூ வில் ஃபீல் லைக் எப்படிடா இந்த ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போறது. ஓகே, பட் தோஸ் கைண்ட் ஆஃப் ப்ரெஷர்ஸ் வில் ஹெல்ப் யூ இன் தி எக்ஸாம். ரைட்? ரெகுலர் ஃபீட்பேக் ஹெல்ப்ஸ் ஐடென்டிஃபை வீக் ஏரியாஸ். எஸ், டீச்சர்ஸ் உங்க கூட எப்பவுமே இருப்பாங்க. எனக்கு இந்த சாப்டர் தான் கஷ்டம், எனக்கு அந்த சாப்டர் தான் கஷ்டம், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணது தெரியலன்னா தாராளமா உங்களை சப்போர்ட் பண்ணதுக்கும் ஹெல்ப் பண்ணதுக்கும் அவங்க இருப்பாங்க. ஓகே, எஸ், நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் யோர் டைம் டேபிள். டெய்லி இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டு ஜேஇ இருக்கு. ஓகே, நீட்டுக்கு மண்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே both NEET and JEE for Thalapathy Pro. This is the classes. Okay, இந்த வெட்னஸ்டே வந்து ஸ்டடி ஹாலிடே. இது எதுக்காக வெட்னஸ்டே ஸ்டடி ஹாலிடே கொடுத்துருக்கோம்? ஏன்னா உங்களுக்கு வந்து ஒன்னு இது வரைக்கும் படிச்ச போர்ஷன்ஸ்லாம் முடிச்சிடலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, you will be able to manage your school. I told you, we are considerate. Okay, we will make sure you don't flunk in your school exams because that is equally important பசங்களா. ஓகே, ஸோ போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காகவும் உங்கள் ரெக்கார்ட்ஸ், ஹோம்ஒர்க்ஸ், இன்டர்னல் அசஸ்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே
பாத்தீங்களா வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே உங்களுக்கு லீவ் கொடுக்க போறோம். லைக் ஐ செட் வீக் டேஸ்னா எல்லாம் சேர்ந்து ஒரே நாள்ல அப்படியே பிரஷர் போடுறதை விட நாங்க ஸ்பிளிட் பண்ணி 4 நாளா வீக்லி 4 டேஸா நாங்க ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். சோ தட் உங்களுக்கு தாராளமா வெட்னஸ்டே சாட்டர்டே லீவ் இருக்கு. ஓகே, அந்த டைம்ல நீங்க உங்க ஸ்கூல் போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சு சாட்டர்டே வந்து கொஞ்ச நேரம் நீங்க இந்த போர்ஷன்ஸ் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா சண்டே வந்து ஒரு வீக்லி டெஸ்ட் மட்டும் தான் இருக்கும். டெஸ்ட் மட்டும் தான், கிளாஸ் இல்ல. சண்டே வந்து டெஸ்ட் எழுதிட்டு போக வேண்டியதான். அன்னைக்கு உங்களால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியும். Because Xylem is a stress-free campus. தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் நாங்க கொடுக்க விரும்பவே இல்லை. ஓகே, this timetable is made so that உங்களுக்கு டைமுக்கு கிளாஸும் இருக்கும், டைமுக்கு போர்ஷன் முடியும், அதே டைம்ல உங்களுக்கு ஸ்கூலுக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய 2 நாள் இருக்கும். ஓகே, சண்டே டெஸ்ட் மட்டும் தான் இருக்கும். ரிலாக்ஸா உட்கார்ந்து ப்ராப்பரா டைம் கொடுத்து ஒவ்வொரு போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணி போலாம். இத பாதி படிச்சு அதை பாதி படிச்சு டைம் இல்லைன்னு சொல்லி அதை விட்டு இதை விட்டு எதுக்கு குழப்பிட்டு? யூ ஹாவ் ample time for preparing both NEET and JEE. வீக்லி வெறும் 12 hours கிளாஸ், அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் இருக்கும் சண்டே. இத வந்து நீங்க ஒழுங்கா ஆரம்பத்துல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா டைமுக்கு நம்ம சிலபஸ் முடிச்சிடலாம், ஈஸியா போர்டு எக்ஸாம் எழுதிக்கலாம், ஈஸியா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதலாம். பட் ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க சீரியஸா இருக்கணும். ஐ காண்ட் நான் எவ்வளவு இம்பார்ட்டன்டா சொல்றதுன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அது. ஓகே, எஸ், ஆப்ஜெக்டிவ் எக்ஸாம்ஸ் மந்த்லி டெஸ்ட் இருக்கு, GIBs இருக்கும். You must all be familiar about GIBs, Great Indian Battle Test. அது நீங்க யார் கூட எழுதுவீங்க? மொத்த டீமோட நம்ம எழுதலாம். ஓகே, across all 3 centers. So கோயம்புத்தூர் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், திருச்சி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், திருநெல்வேலி across all the centers நீங்க எழுதி உங்களுக்கு எத்தனை மார்க் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபுல் டாபிக் மார்க் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு இருக்கு. எல்லா போர்ஷன் முடிச்சு ரிவிஷன் முடிச்சு உங்களுக்கு ஃபுல் டாபிக் நீட் மாதிரி JEE மாதிரி மார்க் டெஸ்ட் இருக்கும், வீக்லி அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கு, கிராண்ட் டெஸ்ட் இருக்கு, ஆல் இந்தியா டெஸ்ட் சீரீஸ். இது வந்து PW ஓட ஆல் இந்தியா டெஸ்ட் சீரீஸ். இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் மட்டும். ரைட், தென் சாப்டர் வைஸ் வீக்லி டெஸ்ட் இருக்கும். ஓகே, பிசிக்ஸ் இப்போ இது வந்து நீட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா இது வீக்லி டெஸ்ட் 30 மினிட் தான். நீங்க சண்டே எழுதுறீங்களா, ஜஸ்ட் half an hour, 10 questions physics, 10 questions biology, 10 questions chemistry, அவ்வளவுதான். அது எழுதுறதுக்கு கஷ்டம். சோ சண்டே நீங்க half an hour மட்டும் தான் இங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுவீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு. அதுக்கு டீச்சர்ஸ் கூட உட்கார்ந்து வேணா அந்த எக்ஸாம் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, டவுட் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க, வீட்டுக்கு போகலாம். லைக் ஐ செட், ஐ வில் நாட் ஸ்ட்ரெஸ் யூ ஓவர் தட். ஓகே, JEE பாருங்க, மேத்ஸ் 10 கொஸ்டின், பிசிக்ஸ் 10 கொஸ்டின், கெமிஸ்ட்ரி 10 கொஸ்டின், half an hour எக்ஸாம். கிராண்ட் டெஸ்ட் வந்து ஆக்சுவல் நீட் பேட்டர்னா இருக்கும். இதுல வந்து JEE எக்ஸாம்க்கும் JEE பேட்டர்ன்ல தான் இருக்கும். ஓகே, so you see 20 MCQs plus 5 numericals, physics, chemistry and maths ல இருந்து 300 marks, total duration 180 minutes. Perfectly JEE exam எப்படி இருக்குமோ அதே மாதிரி, NEET exam எப்படி இருக்குமோ அதே மாதிரி. Okay, so this is all, this entire thing is about exams. எத்தனை exams உங்களுக்கு இருக்க போகுது. Study material, board exam supporting ஆன material. Okay, கண்டிப்பா நீங்க CBSE ஸ்கூல்ஸ்ல இருந்து வந்தீங்கன்னா this is very helpful. ஸ்டேட் போர்டா இருந்தீங்கனாலும் உங்களுக்கு நிறைய ஹெல்ப்பா தான் இருக்கும். DPP material, Xylem learning app எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். Okay, parents teachers meeting எத்தனை வாட்டி நடக்கும்? அட்லீஸ்ட் 5 parents teachers meeting நடக்கும். ஒன்னு ஜூன்ல, ஆகஸ்ட்ல, அக்டோபர்ல, நவம்பர்ல, ஜனவரில. Okay, so this will be there. This is for all the parents. We will meet in person. Alright? Yes. So this is all about Thalapathy Pro. இன்னும் வேற என்ன கோர்சஸ் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா, we all know we have a repeater course, மாரா பேட்ச் இருக்கு. Thala Pro 10th முடிச்சு 11th வர பசங்களுக்கு Thala Pro இருக்கு, 11th standard classes. Thalapathy Pro is for all the 12th standard students. அதே மாதிரி ஆன்லைன் கோர்ஸ் வந்து 2 கோர்ஸ் இருக்கு. இதே Thalapathy Pro ஸ்டூடெண்ட்ஸ்க்கு Thalapathyயோட ஆன்லைன் பேட்ச் ஃப்ரீயா கிடைச்சிடும். Okay, so all this Thalapathy Pro students will be getting Thalapathy ஓட ஆன்லைன் பேட்ச் ஃப்ரீ. Okay, veterinary students இருக்கும் ஆன்லைனுக்கு. These are all the other courses. In case உங்க friends, உங்க relatives யாராச்சும் இருக்காங்கன்னா கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி 3 இடத்துல, கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி 3 இடத்துலயுமே Thalapathy கிளாஸஸ் ஆரம்பிக்க போற நாள் வந்து நான் சொன்ன மாதிரி
May 12th. ஓகே, அட்மிஷன்ஸ்க்கு இந்த ஒரு நம்பர்ல கால் பண்ணுங்க 8129000700. ஓகே, ஐ நோ நிறைய பேர் ஆல்ரெடி வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிருப்பீங்க, படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஐ நோ இட் இஸ் லேட் அண்ட் எவ்ரிதிங். ஓகே, பட் ஐ அம் giving you another chance. 12th அன்னைக்கு we going to start with the classes. Okay, we have everything set and ready for you. Portions, materials எல்லாமே உங்களுக்கு செட்டா இருக்கு. We'll start the classes. Okay, கொஞ்சம் டைம் தான் இருக்கு அட்மிஷனுக்கு. டக்குன்னு அட்மிஷன் எடுத்துக்கோங்க. Alright, we have very limited seats also for that matter. Right, இந்த ஒரு 1 year இருக்கு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு. அப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு எடுத்துட்டு வரும்போது we will also be able to show you off like this. Okay, this is the results that we produced last year. இந்த வாட்டி இதை விட ஜாஸ்தியா ரிசல்ட்ஸ் நாங்க ப்ரொடியூஸ் பண்ணதா போறோம். ஓகே, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அடுத்த வருஷம் you will all be the result faces here. Right, அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பசங்களா விட்டுறாதீங்க. தலபதி ப்ரோ கிளாஸ் ஸ்டார்டிங் ஆன் May 12th. கால் பண்ண வேண்டிய நம்பர் 8129000700. கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சோஷியல் மீடியா ஹேண்டில் ஃபாலோ பண்ணுங்க. We will meet in the next video. Until then, take care and bye-bye.